சார், ஃப்ளட் லைட்ல மேட்சஸ் ஆடுறாங்க. அப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஃப்ளட் லைட்ல மேட்சஸ் ஆடுறதுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இந்த இன்டோர்ல விளையாடுறது ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? இது எப்படி இம்ப்ரூவ் பண்றது? ஃப்ளட் லைட்ல எப்படி விஷன பெட்டர் ஆக்கி இம்ப்ரூவ் பண்ணி விளையாடுறது சார்? இன்டோர்ல ஆடுறதுனால கண்டிப்பா அட்வான்டேஜ் இருக்கு. அவுட்டோர் கேம் தான். ஸோ ஃப்ளட் லைட் நேச்சுரலா இன்டோர்ல வரும்போது லைட்ஸ் போடுறதுனால அவங்களுக்கு அந்த லைட்டோட ஃபீல் இருக்கும். பால் கொஞ்சம் மேலே போச்சுன்னா அந்த லைட்டோட கிளாஷ் ஆகி வரும்போது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுன்ற ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ பியூட்டிஃபுல் கொஷின். ஏன்னா இதை வந்து ஃப்ளட் லைட் மேட்ச் இருக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் இண்டோருக்கு போய், ஏன்னா அந்த ஃபெசிலிட்டி நிறைய இடத்துல இருக்காதீங்க. அப்போ இண்டோர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு தே கேன் கோ அண்ட் பிளே. ஐ திங்க் தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் இஃப் யூ பிளே இன் இண்டோர் இண்டோர் கேம்ஸ். ஆமாம். இன்டோர்ல அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாவது இருக்கா சார்? இண்டோர்ல அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா ஒரு ஷாட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா, ஏன்னா பவுன்ஸ் வந்து சிமிலரா இருக்கும். பால் டிட்டரேட் ஆனா கூட பெரிய டீவியேஷன்ஸ் இருக்காது. அதனால ஒரு ஷார்ட்டை ரிப்பீட்டடாக பண்ணும்போது நேச்சுரலாக நம்ம பேசுகிற மாதிரி பிரெயின் ரீவர் ஆகி அதுக்கு சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தா ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு லிமிட்டடாக போடுறது பெட்டர். ஏன்னா ஹார்ட் சர்ஃபேஸ், ஏன்னா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு ரன்அப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே 3 times ஆஃப் யுவர் கேஜி அண்ட் பேக் ஃபுட் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட் கான்டாக்ட் டெலிவரி ஸ்ட்ரைடில் 10 kgs ஆஃப் யுவர் வெயிட் இஸ் கோயிங். ஸோ ஒரு பால்கே இப்படி இருக்குது. அதனால வி ஹேவ் டு டேக் கேர். அண்ட் ரன்னிங் பண்ணி கேட்ச் பேட்ஸ்மேனாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அந்த ஹார்ட் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால ஓடுறத கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓடுறது கம்மி பண்ணலாம். பட் இன்கேஸ் வந்து வெளியில ஃப்ளட் லைட் போய் ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜஸ்னா, நைட்ல ஆடுறோம், ஸோ ஹீட் ஜாஸ்தி இருக்காது. பிளேயர்ஸ் நிறைய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் கிடைக்கும் வெளியிலேருந்து. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் முடிஞ்சிருக்கும், காலேஜ் ஆஃபீஸ் முடிஞ்சிருக்கும், அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். நிறைய க்ரௌட்ஸ் இருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா டியூ ஃபேக்டர்ஸ்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். கிரிப் பண்ண முடியாது, ஃபீல்டர்ஸ்க்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பாலும் குவிக்காக ட்ராவல் ஆகாது. பட் தேர் ஆர் எவ்ரி திங். எல்லா இடத்துலையும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் எல்லாத்தையுமே நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக மைண்டில் எடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது தான், அதான் கீ, வேற ஒன்றும் இல்லை. சார் சார் இப்போ நிறைய அமேச்சர்ஸ், கார்பரேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபன்னுக்காக கிரிக்கெட் ஆடுறாங்க. மேக்ஸிமம் அதெல்லாம் ஃப்ளட் லைட்ல தான் ஆடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆடுறப்ப அவங்க என்னென்ன விஷயம்லாம் மேக் ஷுர் டு பிளே சேஃப் அண்ட் அவங்களுடைய ஸ்கில்ல என்ஹான்ஸ் பண்றது, கேம் என்ஹான்ஸ் பண்றதோ அவனே அவங்களுக்கு லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம் டு ப்ராக்டிஸ்ன்றதுனால வாட் தே நீட் டு ஃபோக்கஸ்? குஹன், நல்ல கொஸ்டின் இது. என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபன்னுக்கு ஆடுறதுனால பெரிய அட்வான்டேஜ், மைண்ட்ல எந்த ப்ரெஷரும் இருக்காது. ஏன்னா தே ஆர் பிளேயிங் ஃபார் ஹாப்பினஸ். அல்டிமேட்டா ப்ரொஃபஷனலாக எடுத்துன்னு ஆடுறவங்களும் அவங்கள மாதிரி ஆடணும். எப்படி நம்ம வந்து மெச்சூர் ஆனாலும் குழந்தையாவே இருக்கணும் சில டைம்ங்கிறது தான் அதோட கான்செப்ட். பிகாஸ் ஈகோ இருக்காது. ஓகே, ஸோ இது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட் பற்றி பேசுனீங்களே, அது ஃபண்டாஸ்டிக் ரியலி. ஏன்னா ஹெல்மெட் இல்லாமல் ஆடுறாங்க நிறைய பேர். ஹெல்மெட் நமக்கு வந்து சாஃப்ட்வேரே தலை தான், அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸே அதுலேருந்து தான் கிடைக்கிறது. ஸோ பிரெயினை வேல்யூ பண்ணிட்டோம், நம்ம தலை தான் இம்பார்ட்டன்ட்னு நினச்சுட்டோம்னாக்க ஐ திங்க் இட் குட் டூ வண்டர்ஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் ஹெல்மெட் கிடையாது, ஸ்பின்னர்ஸ்க்கும் என்ன ஆகும்னாக்க ஸ்வீப் ஆடும்போது டாப் ஏஜ் பட்டுப்படும். அதே மாதிரி ரன்னிங் பிரதர்ஸ் குவிக்காக ஓடும்போது ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்க மாட்டோம், ரீச் பண்ணுறோமோ இதில் மூடில் போவோம். அப்போ த்ரோ அடிக்கும் போது பேக் ஆஃப் ஹெட்ல படுறதுக்கு பாசிபிலிட்டி. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் படித்தேன். நம்ம இந்த மொபைலை வந்து எப்போ வேணாலும் உடஞ்சா ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கே இது ஒரு கேஸு, இதில் ஒரு டெம்பர்ட் கிளாஸ்லாம் இருக்கு. பட் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. ஸோ இட் இஸ் பெஸ்ட், வி ஹேவ் டு டேக் கேர். ப்ளீஸ் கார்பரேட் பீப்புள் டெஃபினட்டாக கேர் எடுத்துங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் ஆட போற இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா வார்ம் அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிக்கும் போது கூல்டும். அது இப்போதான் நிறைய நமக்கு யூடியூப்லாம் வந்துட்டு, அதெல்லாம் பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா அது பண்ணாதான் பெட்டர். ஏன்னா ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட் அதை குறைக்கணும் முடிச்சுட்டு வரும்போது. அது மாதிரி ஹெல்த் பார்த்துட்டோம்னா இட்ஸ் ஒண்டர்ஸ் ரியலி.